அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் வழங்கும் சத்சங் நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். गोल्ड मेडलिस्ट सत्संग कार्यक्रम पर आपका हार्दिक स्वागत है. ஒவ்வொரு பதிவும் நேயருடைய விருப்பத்தை பொறுத்து அமைந்திருக்கிறது. ஆகவே நேயர்கள் தங்களுடைய கேள்விகளை, சந்தேகங்களை தொடர்ந்து எங்களுக்கு அனுப்பி தெளிவு பெறலாம். அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு நேயர் நமக்கு கேள்வி கேட்டிருக்கிறார். ஐயா, ஹிந்தி இலக்கியத்திலே சாயாவாத் என்று அழைக்கப்படுகிறதே, அது என்ன வாத்? அது வாத் விவாதா இல்லை வாக் விவாதா என்று புரியாமல் சில பேர் கேட்கிறார்கள். ஆகவே அதை பற்றி விளக்கு என்று கேட்டுக்கிறார் ஒரு நேயர். அந்த நேயருடைய சந்தேகத்தை தெளிவுபடுத்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஹிந்தி இலக்கியம் கிபி 1035ஆம் ஆண்டு முதல் தொடங்கப்படுகிறது. அது தொடர்ந்து இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. அதை 4 வகையாக பிரித்துக்கிறார்கள். எப்படி தமிழிலே முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று இருக்கிறதோ, அதுபோல ஹிந்தி இலக்கிய வரலாற்றை 4 பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள். அந்த பிரிவை பின்னர் பார்ப்போம். 1035 முதல் ஆரம்பம். மன்னராட்சி, அதன் பின் மீண்டும் மன்னராட்சி, 3வது முறையாக மீண்டும் மன்னராட்சி, அதன் பிறகு அடிமையாட்சி, வெள்ளைக்கார ஆட்சி. வெள்ளைக்காரர்கள் ஆண்ட பொழுது ஆங்கிலத்தை நம் நாட்டிலே கொண்டு வந்து புகுத்தினார்கள். ஆங்கில பள்ளிகளை தொடக்கியவர்கள், இந்தியாவிலே ஆங்கிலத்தை கொண்டு வந்து அந்த மொழியை கற்பித்தவர்கள் வெள்ளையர்கள், மேலும் கிறிஸ்தவர்கள் தான் மிஷனரிஸ் என்று தொடங்கி ஆங்கில மொழியை இங்கே புகுத்தினார்கள், பள்ளிகளை கட்டினார்கள். ஒவ்வொரு ஊரிலும் நீங்கள் பார்க்கலாம், ஊரின் மையத்தில், மெயின் ரோட்டில் அவர்களுடைய கல்வி மையங்கள் அமைந்திருக்கும். இந்த எந்த ஊரில் போனால், கிராமத்தில் போனால் கூட அந்த கிராமத்தினுடைய மையத்திலே அனைவருக்கும் தெரியும்படியாக அவர்களுடைய கல்வி நிறுவனங்கள் அமைந்திருக்கும். அப்படி கல்வியை கொண்டு வந்தவர்கள் அவர்கள்தான். ஆக அவர்கள் ஆங்கில கல்வி இங்கே வருகின்ற பொழுது ஆங்கில இலக்கியமும் இங்கே வந்தது. நாம் கடவுளை பல வடிவிலே வணங்குகிறோம். ராமன் என்கிறோம், முருகன் என்கிறோம், கண்ணன் என்கிறோம், பேச்சியாய் என்கிறோம், கருப்பசாமி என்கிறோம். இப்படி அவரவர்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நாம் வணங்குகிறோம். ஆனால் அவர்கள் ஒரே கடவுளைத்தான் வணங்குவார்கள். ஆங்கிலேயர்கள், கிறிஸ்தவர்கள். இலக்கியங்களிலே அவர்கள் கடவுளை பற்றி பார்ப்பதில்லை, எழுதவில்லை. ஆனால்
கடவுளுக்கு பதிலாக அவர்கள் இயற்கையை வர்ணித்தார்கள். இன்றைக்கும் கூட நமது நாட்டிலே ஒருவர் மறைந்து விட்டால் அவருக்கு இரங்கல் தெரிவிக்க செய்தித்தாட்களிலும் சரி, ஃப்ளக்ஸ் போர்டுகளும் சரி, என்ன குறிப்பிடுகிறோம்? இயற்கை எய்தினார், இறைவன் அடி சேர்ந்தார் என்று குறிப்பிடுகிறோம். ஆக இயற்கையோடு அவர் இணைந்து விட்டார் என்றுதான் சொல்லப்படுகிறது. சமீபத்திலே கூட எங்கள் உறவினர் மறைந்தபோது எரியூட்டும் தகன மேடைக்கு சென்றோம். இப்பொழுதெல்லாம் மின்சார மேடை வந்துவிட்டது. மின்சார மேடையில் தகனம் செய்கிறார்கள். அப்பொழுது அந்த உடல் ஆவியாகி புகைப்போக்கு வழியாக புகையாக போகிறது. அதை பார்த்து அவங்க கண்ணீர் சிந்தினோம். எங்களை சொத்து இப்படி புகையாக போயிட்டது என்று கண்ணீர் சிந்தினோம். அப்படி அந்த ஆன்மாவானது, அந்த போத உடம்பானது இயற்கையோடு வானிலை சென்று கரைந்து விடுகிறது, கலந்து விடுகிறது. அதைத்தான் இயற்கை எய்தினார் என்று சொல்லுகிறோம். ஆகவே சில பேர் இறைவன் அடி சேர்ந்தார் ஏனென்றால் மேலே சொர்க்கம் இருப்பதாகவும், விளக்கவர்கள் கூட ஹெவன் என்பார்கள், அங்கே இறைவன் இருப்பதாகவும், அவருடைய மடியிலே இறந்த ஜீவாத்மாக்கள் போய் சேர்வதாகவும் நம்பிக்கை இருக்கிறது, ஆன்ஜீகம் இருக்கிறது. அப்படி அவர்கள் மனித வாழ்க்கையை இயற்கையோடு ஒப்பிட்டு பார்த்தார்கள். ஆக இயற்கையை அதிகமாக வர்ணிக்க ஆரம்பித்தார்கள். இயற்கையை பற்றி அதிகமாக எழுத ஆரம்பித்தார்கள். இயற்கையை பற்றியே பேச ஆரம்பித்தார்கள். இலக்கியங்கள் பேச ஆரம்பித்தன, எழுத ஆரம்பித்தன. தமிழ் கவிஞர்கள் கூட தன்னை ஆங்கிலம் தெரிந்த அறிஞனாக காட்டிக்கொள்வதற்காக ஆங்கிலத்திலே கவிதை இயற்ற ஆரம்பித்தார்கள். நமது நாட்டினுடைய புகழ்பெற்ற கவிக்குயில் நடக்கப்படுகின்ற திருமதி சரோஜினி நாயுடு அவர்கள் கூட தனது தாய்மொழி தெலுங்காக இருந்தாலும் கூட அவர் ஆங்கிலத்திலே கவிதை எழுதி வந்தார். அது ஆங்கிலத்திலே வெள்ளைக்கார அந்த நாட்டினுடைய இயற்கை வளங்களை பற்றி அவர் வர்ணித்து எழுத ஆரம்பித்தார். காந்தியடிகள் கூறிய பிறகுதான் நம் நாட்டிலே இயற்கை வளங்கள் நிறைய உண்டு, அதை பற்றி எழுதாமே சொல்கிற பொழுதுதான், அதன் பிறகுதான் நம் இந்திய நாட்டினுடைய இயற்கை வளங்களை பற்றி அவர் எழுத தொடங்கினார். இப்படி இயற்கையோடு மனித வாழ்க்கையை, உலக வாழ்க்கை, மேலுலக வாழ்க்கையும் சொர்க்க வாழ்க்கையும் இணைத்து பழகுகின்ற, இறைவனையும் இணைத்து பழகுகின்ற அந்த வழக்கம், அந்த பழக்கம் இந்திய நாட்டிலே தொடர்ந்து இருந்து வருகிறது. இலக்கியவாதிகள் அதற்கு இழைத்தவர்கள் அல்ல. ஏனென்றால் ஒரு இலக்கியவாதிகளுடைய கடமை என்னவென்றால், மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை தருவதுதான் இலக்கியவாதிகளுடைய கடமை. என்றால் சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும் என்பது போல இலக்கியவாதி பெரும்பாலும் வறுமைதான் இருப்பார், புலவர்கள் வறுமைதான் இருப்பார்கள். ஆக மக்களுக்கு விருப்பமானதை கொடுத்து அவரிடமிருந்து பொருள் பெற்று தான் வாழ்வதுதான் அவருடைய வாழ்க்கை முறையாக இருந்து வந்திருக்கிறது. அது இப்பொழுதும் தொடர்கிறது. ஆனால் சில மாற்றங்கள் இப்போ இருக்கிறது.
ஆனால் அன்றைக்கு அரசனை நம்பித்தான், செல்வதனை நம்பித்தான் புலவர்கள் இருந்தார்கள், வாழ்ந்தார்கள். அப்படி